ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இன்னைக்கு சவுகார்பேட் தாங்க கிளம்பியிருக்கேன். அதாவது இன்னைக்கு வந்து டேட் 5th 7th வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி இல்லையா, அதனால வந்துட்டு சவுகார்பேட் பார்க்கறதுக்கே பரபரப்பாக இருக்கும், அவ்வளோ கூட்டம் வரும். நான் இதுக்காக போகிறேன்னா எனக்கு இந்த ஊதுபத்தி அகர்பத்தி எல்லாம் காலி ஆயிடுச்சுங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரீட் இருக்கும், கம்மியாகவும் இருக்கும் ரேட்டு. ஸோ அதனால அங்கேயே போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லை கொஞ்சம் காஸ்மெட்டிக் ஐட்டம்லாம் காலி ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து ஆன்லைன் ஷாப்பிங் தான் பண்ணிட்டு இருக்கேன், அந்த பர்பிள் ஆப்ல தான். பட் ஒரு சில இந்த ஃபவுண்டேஷனோ காம்பாக்டோ சரி நமக்கு ஃபேஸுக்கு வந்து டக்குன்னு சூட் ஆக மாட்டேங்குது. நம்ம விலை உயர்ந்து வாங்கிட்டு அது வந்து வேஸ்ட் ஆயிடுறதுனால அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம டைரக்டா போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு 2 ஐப்ரோ பேலட் வாங்கினேன். ரெண்டுமே எனக்கு சூட் ஆகல. அதே பிராண்ட் தான் நான் வாங்கினேன் இப்பவுமே. பட் அது வந்து என்னன்னா அப்ளையே ஆக மாட்டேங்குது, அப்படியே கொட்டுது. ஸோ அதனால வந்துட்டு எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடே இல்லை. ஸோ அதனால நேரடியாக போய் வாங்கிட்டு வந்துடலாம். முக்கியமாக பூஜை சாமான் தான் வாங்க போகிறேன். இதுவுமே வந்துட்டு நம்ம நேரடியாக போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து பரபரப்பாக தான் இருக்கும். பட் 4 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சத்தியமாக காலை கூட நம்மளால எடுத்து வைக்க முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். இப்போ வந்து டைம் வந்து 1 o'clock தான் ஆகுது. ஸோ சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ சவுகார்பேட் எப்படி இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னென்ன ஐட்டம் வாங்குறேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா நம்ம அங்கே போன பிறகு தான் நமக்கு வந்து மனசு அலைப்பாயும், இது வாங்கலாமா அது வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கு. ஸோ என்ன திங்ஸ் நீடோ அது மட்டும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்துட்டு இப்பெல்லாம் அதிகமாக செலவழிக்கிறது இல்லைங்க. எதுக்குன்னா வந்துட்டு பூஜை பாத்திரங்களை கூட கம்மி பண்ணிட்டேன். ஸோ நான் மட்டும்தான் இருக்கிறேன், அதனால வந்துட்டு பாப்பா இருந்தால் கூட மாட ஹெல்ப் பண்ணுவா. ஸோ அவளும் அங்கே இருக்கிறதுனால பூஜை ஐட்டமும் கம்மி பண்ணிட்டேன். ஸோ அதனால வந்து ஊதுபத்தி அகர்பத்திலாம் வந்துட்டு நமக்கு தேவை, டெய்லியும் விளக்கேற்றுறதுனால அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சுட்டோம்னா நல்லா இருக்கும். ஃப்ரேக்னன்ஸும் அங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ரேக்னன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அங்கே கிளம்பியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவ்வளோ கூட்டம் இருக்கும் நானுமே நினச்சி கூட பார்க்கலாங்க. இன்ச் பை இன்ச்சாக வந்து எல்லாரும் மூவ் பண்ணி நடந்து போயிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது மொபைல் எடுத்து வீடியோ எடுக்க. என்ன பண்ணுறது, நம்ம சும்மா வந்து அங்கங்கே வந்து சில பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சவுகார்பேட் எப்போவுமே ஈவினிங் டைமில் சரியான கூட்டமாக இருக்கும். அது இந்த ஃபெஸ்டிவல் டைமில் சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு கூட்டம் இருந்தது. ஸோ அப்படியே நம்ம வந்து போகும்போது ஒவ்வொரு கடையாக வந்துட்டு அப்படியே சும்மா வந்து விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மெயினாக எனக்கு வந்து காயின் பவுச் வந்து தேவைப்பட்டதுங்க. இந்த கடையில் இருக்கான்னு பார்த்தா இல்லை. பட் அந்த பெரியவர் வந்து ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்தார். அவர் கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். மெயினாக நம்ம எதுக்கு வந்திருக்கோம், பூஜை பொருள்லாம் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ இதிலலாம் நம்ம வந்து கேஷ் போட்டுட்டோன்னா நமக்கு முக்கியமான ஐட்டமுக்கு வந்து பத்தாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை முதல்ல வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வாங்கினேன். ஸோ அங்கே வந்து எல்லாமே வந்துட்டு கம்மியான ரேட்டில் கிடைக்குதுங்க. உங்கள் வீட்டில் ஃபெஸ்டிவல் இல்லைனா ஃபங்க்ஷன் எது வந்தாலும் தயவு செஞ்சு சிரமப்படாமல் பாரிஸ் வந்து வாங்கிட்டு போங்க. உங்களால் வந்து அந்த அளவுக்கு மணி சேவ் பண்ண முடியும். நான் வாங்கிட்டு வந்துட்டு இதெல்லாம் இவ்வளோ கம்மியாக இங்கே கிடைக்குதா அப்படின்னு ஆச்சரியப்பட்ட அந்த அளவுக்கு எல்லாமே கம்மியாக இருந்தது. அண்ட் அதை வாங்கி முடிச்சதுக்கப்புறமா நான் கொஞ்சம் காஸ்மெட்டிக் ஐட்டம்லாம் நான் வாங்கிக்கிட்டேங்க. ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டினியூவாக என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நம்ம வந்து மற்றவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கலை. இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாலாஜி பவனில் வந்து சாம்பார் வடை மட்டும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சுங்க. ஆக்சுவலி அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தேன். பட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு பஸ் ஏறினேன்னா வீட்டுக்கு வந்துட்டு 8 மணிக்கு தான் வந்து ரீச் ஆனேன். ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிராஃபிக். நான் நினச்சேன் 2 நாள் முன்னாடி தானே போகிறோம், அதனால் கூட்டம் அதிகமாக இருக்காது அப்படின்னு நினச்சேன். நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தான் நகர்ந்து போகிற மாதிரி இருக்குது. என்னால் வீடியோவும் சரியாக எடுக்க முடியல. ஏன்னா நான் வந்து வீடியோ எடுக்கும்போது மற்றவங்க வந்து பர்ச்சேஸும் பண்ண முடியாது, அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எதுவுமே நான் எடுக்கலை. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அங்கங்கே பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் மாதிரி எடுத்திருப்பேன். ஸோ என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஆக்சுவலி நான் பூஜை சாமான் வாங்கினது தாங்க அங்கே போனேன். உண்மையிலே சொல்கிறேன், உங்கள் வீட்டில் ஃபெஸ்டிவலோ இல்லை ஃபங்க்ஷன் ஏதாவது வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த கடை நான் சொல்கிறேன், இந்த கடையில் போய் வாங்குங்க. எல்லா ஐட்டமும் அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது. ஓகேவா? ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன ஒன்று கூட்டன்றதுனால நம்மளால் நிதானமாக வாங்க முடியல, டக்குன்னு வாங்கிட்டு வர மாதிரி இருந்தது. இல்லைனா வந்துட்டு நான் வந்து ஒவ்வொரு பொருள் பார்த்து வாங்கியிருப்பேன். சரி, இப்போ அடுத்து நம்ம வீட்டில் இன்னொரு விசேஷம் வருது, அதுக்காக நம்ம வந்து போகும்போது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நான் வந்து கவர் பண்ணி நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மங்களகரமாக நம்ம வந்து குங்கும மஞ்சளோட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி முடித்த உடனே
இந்த குங்கும மஞ்சளோடு தான் நமக்கு வந்து இது எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ வாங்கினதுக்கப்புறமா இந்த குங்கும மஞ்சள் கொடுக்குறாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. நான் பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்த உடனே, வீட்டுக்கு வந்த உடனே என்ன கடையில் வாங்கினேன், எந்த ஸ்ட்ரீட்டில் வாங்கினேன்னு சுத்தமாக மறந்து போயிட்டேன். தேவராஜன் பேரு ஞாபகம் இருக்குது, வேலுன்னு பேரு ஞாபகம் இருக்குது. வேல் வந்து எங்கள் மாமனார் பேர் வந்துட்டு தங்கவேல், அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டேன். தேவராஜன்றது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட அம்மா வீட்டுக்கு எதிர்க்க ஒருத்தர் பேர் தேவராஜ். ஸோ இந்த மாதிரி ஞாபகப்படுத்தி வச்சுட்டேன். ஏன்னா வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தேன்னா எல்லா ப்ராடக்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வேல் 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 இருந்தது. டக்குன்னு வந்து சரி என்ன எல்லாமே வேல் வேல் இருக்குது, ஒருவேளை இவங்க பிராண்டோ அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் பார்த்தா இவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணுறதே. ஸோ பார்த்தீங்கன்னா விஎம் வேல் செட்டியார் போட்டிருக்கா. ஸோ ஸ்ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா 85 தேவராஜ் முதலியார் ஸ்ட்ரீட். நான் வந்து உங்களுக்கு அட்ரஸ் கொடுக்குறேன். ஸோ அங்கே போய் எல்லா திங்ஸும் வாங்குங்க, எல்லாமே அஃபோர்டபுள் ரேஞ்சில் கிடைக்கும். இப்போ வந்துட்டு நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தசாங்க பொடி வாங்கிட்டு வந்தேங்க. ஸோ தசாங்க பொடி வந்து நம்ம ஊதுபத்தி வைக்கிறோம்ல அதே மாதிரி தான் இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஹையாக இருக்கும். எப்படின்னா நம்ம கோயிலுக்குள்ளே போனால் நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஊதுபத்தி வாசனை தான் வராது, அங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த வாசனையே. அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் உள்ளே போனவுடனே நமக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் இல்லையா, ஆஹா நம்ம பிரச்சனையெல்லாம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இது ஒரு ஃபீல் கொடுக்கும். இது பேர் வந்து தசாங்க பொடி. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கோன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கோனில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அழுத்தி விட்டுருணும். அந்த கோன் ஃபில் ஆனதுக்கப்புறமா அதை கொட்டிட்டோம்னா கோன் ஷேப்லேயே இருக்கும். அதில் வந்துட்டு நம்ம அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் இருக்கும்ல கோன் ஷேப்பில், அந்த மாதிரி அதில் பற்ற வச்சுட்டோம்னா நின்று பொறுமையாக எரியும். 2 நாளைக்கு அந்த வாசனை இருந்துகிட்டே இருக்குங்க. எங்கேயாவது ஒரு மூலையில் அந்த வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இந்த பூஜை ரூமை கிராஸ் பண்ணிவிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். அதனால் வந்துட்டு இது வந்து எனக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிடுச்சு. ஸோ இது இல்லைன்னா எனக்கு வந்து பூஜை ரூமில் வந்து வேலை செய்யவே தோணாது, அந்த மாதிரி இருக்கும். இது ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்காது. ஸோ என்னதான் கம்ப்யூட்டர் சாமான் ஏற்றினாலும் சரி, ஊதுபத்தி ஏற்றினாலும் சரி, இது கொடுக்குற வாசனை மாதிரி வேறு எதுவுமே கொடுக்காது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்துட்டு நான் வந்து அங்கே தான் வாங்கினேன். ஸோ தசாங்க பொடி. ஸோ அதுக்கப்புறம் என்ன வாங்கினேன்னா ஜவ்வாது வாங்கினேங்க. ஸோ ஜவ்வாது வந்து ஆக்சுவலி நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்லா சாமி மேலேயும் கொஞ்சம் ஜவ்வாது வந்து போட போகிறேன். ஸோ ஜவ்வாது வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க கடவுளுக்கு, அதனால் ஜவ்வாது வாங்கிட்டு வந்தேன். ஸோ நானுமே யூஸ் பண்ணுவேன். ஜவ்வாது வந்து தனியாக வச்சுருக்கேன், அதை நானுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ அது வந்து ஒரு ஈர்ப்புத்தன்மை, பாசிட்டிவ் வைப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து அதை வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊதுபத்தி, இந்த பிராண்டு அந்த பிராண்ட்லாம் தெரியாதுங்க. அந்த கடையில் நிறைய பேர் எது வாங்கினாங்களோ அதை நான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் போகிறோம் இல்லையா, எல்லாமே இதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம வாங்க முடியும். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா செண்பக பூவா என்ன பூ தெரியல, பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ளேவர் ஒன்று. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் தாழம்பூ. ஸோ இந்த ஃப்ளேவர் இது வந்து அவங்க வேறு எங்கேயிருந்து வாங்கியிருக்காங்க போல். இதில் வேலுன்னு கொடுக்கல, இது வேலுன்னு கொடுக்கல. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு ஷாப்பு இல்லைன்னா வேறு மேனுஃபேக்சர் கிட்டேருந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த பஸ்ஸில் உட்காந்துருக்கேன், பஸ்ஸு சீட்டு ஃபுல்லாக வாசனை அடிக்கிற மாதிரியே இருந்தது எனக்கு, அந்த அளவுக்கு வாசனையாக இருந்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விளக்கு திரி. இந்த மாதிரி பெரிய விளக்கு திரிலாம் இங்கே வந்து 10 ரூபான்னு சொல்லுவாங்க, ஒரு கட்டு, இல்லைன்னா 5 ரூபா சொல்லுவாங்க. இது வந்துட்டு 5 வந்து எனக்கு வந்து அந்த இன்னொரு விளக்கு திரி இருந்தது, எங்கே எடுத்து வச்சேன், மூச்சு மரத்தில் இருக்கான்னு தெரியல, பார்க்குறேன். ஸோ 5 திரி வந்து 10 ரூபாய்க்கு வாங்கினேன். ஓகேவா, 4 திரி 10 ரூபாவா, 5 திரி 10 ரூபாவா, எப்படி இருந்தாலும் நமக்கு லாபம் தான். ஒரு திரியே இங்கே வந்து 5 ரூபா சொல்லுவாங்க. ஓகே, ஸோ 4 திரி 10 ரூபானே வச்சுக்கலாம். 4 திரி 10 ரூபாய்க்கு வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீதாம்பரி வாங்கினேன். பீதாம்பரி வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா, பட் நான் அங்கே வந்து 45 ருபீஸ்க்கு வாங்கினேன் இது. ஓகேவா, அப்புறம் வந்துட்டு அங்கே இந்த பூஜை சாமான் விளக்குற ஐட்டமோட பவுடர்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு நாள் போய் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்போ தான் வந்து நமக்கு வந்து என்னென்ன அங்கே இருக்குதுன்னு தெரியும். ஸோ நானுமே வந்து ஹரிபரியாக தான் வந்துட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா இருக்க வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாகிட்டே இருந்தது. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா 9 ரூபான்னு வாங்கினேன். இங்கே வந்து 25 ரூபான்னு சொல்லுவாங்க இந்த ஒரு பாக்ஸ், பட் நான் 9 ரூபான்னு வாங்கினேன். கம்ப்யூட்டர் சாம்பிராணி. ஓகேவா, அடுத்தது வந்து கற்பூரம் 50 ரூபா, பட் நான் 25 ரூபாய்க்கு அங்கே வாங்கினேன். அடுத்தது இது வந்து இந்த சந்தனம் வைக்கிறதுங்க. ரொம்ப நாளாக வந்து எனக்கு
நம்ம அதை வச்சுட்டு போனோன்னா அழிஞ்சிருதா, அது வந்து எனக்கு தெய்வீகமாக இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம குங்குமம் வச்சு மேலே சந்தனம் வச்சாதான் அது வந்து மூஞ்சி கலையாக இருக்கும். ஸோ இங்கேருந்து வைக்கும் போது இருக்கும், நம்ம வச்சுட்டு போய் கர்ச்சிஃபெல்லாம் வச்சு தொடச்சிட்டுனா அந்த சந்தனம் போயிடுது. பட் இது வந்து அஸ்தகங்கா, எனக்கு ரொம்ப நாள் இந்த பிராண்ட் வந்து நான் அமேசானில் கூட நான் பார்த்தேன். பட் எப்படி இருக்குமோ என்னன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் அந்த கடையில் சொன்னேன், இந்த மாதிரி ஸ்கின் டேமேஜ் ஆகக்கூடாது, அந்த மாதிரி எனக்கு கொடுங்க அப்படின்னு. அந்த கூட்டத்திலே ஒரு தாத்தா தாங்க இவ்வளோ திங்ஸும் ஒரு கைண்டாக எடுத்து கொடுத்தாரு. மற்றவங்க எல்லாம் வந்து கடகட என்ன வேணும்னு கேட்குறாங்களா, நம்ம மறந்துடுறோம். பட் அந்த தாத்தா வந்து நான் இதுவே எத்தனை தடவை மாற்றினேன் தெரியுமா. ஃபஸ்ட்டு வந்து செண்பகப்பூ எடுத்துகிட்டு வாங்க, தாழம்பூ எடுத்துகிட்டு வாங்க, ரோஜாப்பூ எடுத்துகிட்டு வாங்க, அதுக்கப்புறமா வந்து நிறைய பூக்கள்லாம் சொன்னேன். அவர் ஒன்றுனா எடுத்து வந்து தந்தார். பட் எல்லார் கையிலையும் இதுதான் இருந்தது, அதனால் நானுமே இது வாங்கிக்கிட்டேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. காலையில் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இது வச்சுருக்கேன் பாருங்கள், நல்லா தான் இருக்குது. ஸோ ஸ்கின்ல எதாவது ரேஷஸ் வந்துச்சுன்னா நான் உங்ககிட்ட சொல்கிறேன். எனக்கு வந்து எதுவுமே தெரியல, நல்லா தான் இருக்குது சில்லுன்றது அது வைக்கும் போது. ஓகேவா. அடுத்தது வந்துட்டு இந்த தூண்டுகோல் வாங்க. தூண்டுகோல் முக்கியம். நம்ம விளக்கேற்றும் போது கையை வச்சு நம்ம விளக்கு திரிய தள்ளக்கூடாது. ஆக்சுவலி இது போகிற போல்லாம் நான் வாங்கிட்டு வருவேன், பட் எங்கேயாவது மிஸ் பண்ணிடுவேன். இது ஒன்று வாங்கினேன், தூண்டுகோல். ஆக்சுவலி வந்துட்டு நான் வீட்டில் ஒரு விசேஷம் வரப்போகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்னா எங்கள் மாமியாருக்கு வந்து சாமி கும்பிட்டு போகிறோம். அவங்களுக்கு வந்து 21வது வருஷ திதி வருது. ஸோ அதனால் வந்துட்டு பூஜை பாத்திரங்கள்லாம் இங்கேருந்து அவங்களுக்கு வச்சு யூஸ் பண்ணிட்டு திருப்பி இங்கே வைக்கிற அந்த மாதிரி வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களது தனியாக இருக்கணும், இவங்களது தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கடவுள்கிட்டேருந்து அங்கே போகலாம், பட் அங்கேருந்து இங்கே வரக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் இந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து நான் மாற்ற போகிறேன். இதெல்லாம் கொண்டு போய் அவங்களுக்கு வச்சுட்டு, ஸோ வருஷம் நம்ம முடிஞ்சோடனே பேக் பண்ணி மேலே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அடுத்து வந்து போகும்போது ஃபுல்லாக பூஜை ஐட்டம் தான் வாங்க போகிறேன். ஸோ அந்த கடையும் உங்களுக்கு காமிக்கிறேன். அழகழகான திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ விளக்கெல்லாம் வந்து நான் வந்து அஷ்டலட்சுமி விளக்கு வச்சிடல, வெறும் காமாட்சி அம்மன் விளக்கு தான் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு அஷ்டலட்சுமி விளக்கு வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை. ஸோ இது எல்லாமே நான் மாற்ற போகிறேன். ஸோ அந்த கடையும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த தூண்டுகோல் வாங்கினேன் விளக்கு ஏற்றும் போது. இது எல்லாம் எப்படி திரும்ப மிஸ் பண்ணிடுவேன், வெளியே வச்சு விளக்கு விளக்கும் போது தண்ணியோட ஊற்றி விட்டுருவேன்னா இது எங்கே மிஸ் ஆகுதுன்னே தெரியாது. ஸோ அதனால் இது வாங்கினேன். ஸோ பூஜைக்கு தேவையான ஐட்டம்லாம் என்னென்ன வாங்கணும்னு நினச்சனோ அது எல்லாமே வாங்கிட்டேன். பன்னீர் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ பன்னீர் வந்து இங்கே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு, மேபி அவங்க பிராண்ட் வந்து நல்லா வாசனையாக இருக்குமா தெரியல, பட் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ கூட்டம், கிட்டத்தட்ட எனக்கு பின்னாடி ஒரு 50 பேர் கிட்ட நின்றுருப்பாங்க வாங்குறதுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ நமக்கு டைம் கிடையாது, டக்குன்னு இதை மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை போகும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்னென்ன இருக்குது அங்கே அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும், காஸ்மெட்டிக் திங்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பலாம் வாங்கலைங்க. நான் எதுக்காக மெயினாக போனேன்னா, இந்த லாக்யூ பேலட் வாங்கியிருந்தேன், ஐப்ரோ பேலட். ஓகேவா, ஐப்ரோ ஃபில் பண்ணுறது. ஆக்சுவலி எனக்கு ஐப்ரோ கிடையாதுன்னா ரொம்ப ப்ரௌன் ஹேராக இருக்கும், ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த லாக்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன். நான் என்னென்ன அமேசானில் வாங்கியிருக்கேன், அதோட ரிவ்யூவும் உங்களுக்கு தனியாக கொடுத்துருவேன். ஸோ அந்த பிராண்ட் வந்து கிட்டத்தட்ட நான் 1 வருஷம் இல்லைன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அது வாங்கினேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம அப்ளை பண்ணும்போது ஸ்மூத் ஃபினிஷிங்காக இருக்கும், நேச்சுரல் ஐப்ரோ மாதிரி தெரியும். பட் அதே ப்ராடக்ட் தான் நான் திருப்பி ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்ன ஆகுதுன்னா ஃபில் பண்ணும்போது கொட்டுதுங்க. அது ஃபோ அப்படின்னு ஊதுனாலே அப்படியே கொட்டுது. அதனால் என்ன பண்ணிட்டேன், இது சரி வராது. ஆக்சுவலி அது வந்து 200ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா திருப்பி சரி இது செட் ஆகலையே, அடுத்து ஒரு ஐஷேடோ பேலட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வேறு ஏதோ பிராண்டு, அது வந்து தெரியல என்ன பிராண்டுன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் காமிக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுவுமே வாங்கினா அதுவுமே வந்து ஸ்டிக் ஆகலை, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால் நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம ஐப்ரோ ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம வந்து அந்த பவுடரை வந்து ஃபில் பண்ணும்போது எக்ஸாக்டாக நேச்சுரல் ஐப்ரோ மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த ஐப்ரோ பென்சில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து லாக்யூ தான், அதே பிராண்ட் தான், பட் அப்ளை பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. ஸோ ஒரு பக்கம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்பூலி கொடுத்துருப்பாங்க. ஸோ நல்லா வந்து நம்ம ஸ்கின் டோனுக்கு ஐப்ரோ பென்சில் வந்து நம்ம ஐப்ரோ போடுறது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்க் பிளாக் கலர் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று நம்ம ஹேர் வந்து டார்க் பிளாக்காக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஐப்ரோ ஃபில் பண்ணோன்னா அது வந்து உங்களுக்கு பார்க்க வந்து நேச்சுரலாக தெரியும். ஹேர் ஒரு கலரோ ஐப்ரோ ஒரு கலரும் போட்டிருந்தீங்கன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக வரைஞ்ச மாதிரியே இருக்கும். நான் வந்துட்டு ஒரு தடவை சவுகார்பேட் போயிருந்தேங்க. அப்போ வந்துட்டு திருநங்கை ஒருத்தவங்க வந்துட்டு என்கிட்ட வந்து வேகமாக ஓடி வந்தாங்க, நீங்கள் டேட்டூவாக போட்டிருக்கீங்க அப்படின்னாங்க.
ஐப்ரோ டேட்டூவாக போட்டிருக்கீங்கன்னாங்க. இல்லை நான் ஐப்ரோ டேட்டூலாம் போடல. நான் வந்து ஜஸ்ட்டு வந்து பென்சில் வச்சு தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி வந்து நான் வந்து இப்படி வரைய மாட்டேன். இப்படி வந்து நம்ம எழுதக்கூடாது, ஸ்ட்ரோக் கொடுக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரோக் கொடுத்து இந்த பாருங்கள், இந்த மாதிரி இப்படி ஸ்ட்ரோக் கொடுக்கும்போது நம்ம அந்த ஹேர் மாதிரியே தெரியுமா, நேச்சுரலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ எனக்கு வந்து ஐப்ரோ வந்து டிஃபைனாக வந்து நான் வந்து அதை வந்து பண்ணலைன்னா எனக்கு தூக்கமே வராது எங்கே வெளியே போனாலும் சரி. ஸோ ஒரு மாதமாக நான் வந்து பிளாக் கலர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது எனக்கு என்னமோ என் ஃபேஸுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரியே தெரிஞ்சுது. அதனால இந்த பேலட் நம்ம போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ஃபில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். எக்ஸாக்டாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ நான் ஃபில் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், 2 ஐப்ரோலேயும் ஃபில் பண்ணியிருக்கேன். நேச்சுரல் ஹேர் மாதிரியே இருக்கும். ஆக்சுவலி நம்ம வரைஞ்சது தெரியும், எப்படின்னாலும் தெரியும். பட் வந்து ஃபினிஷிங் வந்து நமக்கு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போட்டு இந்த ட்ரா பண்ண மாதிரி இருக்காது, ஒரு நேச்சுரல் லுக் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்துட்டு இது வாங்கினேன். ஸோ இது வந்து லாக்யூ ப்ராடக்ட் தான். அதுவுமே லாக்யூ ப்ராடக்ட். லாக்யூனா LAK எப்படி போட்டிருக்காங்கன்னா ஸ்பெல்லிங் LAKYOU. ஓகேவா? நான் இது தெளிவாக உங்களுக்கு தெரியுதா? சரி, நான் அதை உங்களுக்கு தனியாக காமிக்கிறேன் வீடியோவில். நான் என்ன வாங்கியிருக்கேன், காஸ்மெட்டிக் ஐட்டம் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு போடும்போது அது காமிக்கிறேன் தனியாக. ஸோ இது வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போலாம் வந்துட்டு மேட் ஃபினிஷிங் பிடிக்கிறது கிடையாது. இந்த ஃபினிஷிங் தான் பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி கிளிட்டர் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃபினிஷிங் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து ஆல்வேஸ் வந்து அந்த பிங்க் கலர் ஷேட்லேயும், இது வந்து ஒரு ஆரஞ்சு அண்ட் ப்ரௌன் கலர் ஷேட்லேயும் ஒன்று வாங்கினேன். ஸோ 2 நெயில் பாலிஷ் வாங்கினேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காம்பேக்ட். ஸோ ஆல்ரெடி வந்து நான் வச்சுருக்க ஷேடு வந்து 02 வந்துட்டு எனக்கு வந்து கொஞ்சம் பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்க மாதிரி இருந்தது. பட் நான் இன்றைக்கி வந்து பர்ச்சேஸ் பண்ண போகும்போது வந்து பார்த்தேன் என்னோடய ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்கும்போது, ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் 03 ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னாங்க. அங்கேயே வச்சு அப்ளை பண்ணி பார்த்தேன். பட் வீட்டுக்கு வந்து ட்ரை பண்ணும்போது உண்மையிலே என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து அப்படியே எக்ஸாக்டாக இருந்தது. இது வந்து மேட் ஃபினிஷிங் லுக். ஸோ அதனால் வந்துட்டு இதே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ போட்டிருக்கிறதும் அதே தான். தெரியுதா? எக்ஸாக்டாக என்னோட ஸ்கின் டோன் கலர்லேயே இருக்குது. ஸோ நம்ம ஷேடு செலக்ட் பண்ணும்போது பார்த்து செலக்ட் பண்ணோம். இது வந்து நம்ம ஒரு சில நேரத்தில் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது இது வந்து கண்டிப்பாக மாறும். அதனால் இதெல்லாம் நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணவே மாட்டேன். ஏற்கனவே வந்துட்டு நைக்காவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அது என்னவோ குருட்டு போக்கில் வந்து நமக்கு வந்து சூட் ஆகிடுச்சு. பட் இதுதான் என்னோடய ஷேடு 03 வார்ம் நியூடு. ஸோ இதில் வந்து ஒன்று வாங்கிக்கிட்டேன். ஏன்னா நம்ம ரெகுலராக நம்ம ஆஃபீஸ் யூஸ்க்கோ இல்லைனா ஜென்ரலாக வேறு எங்கேயாவது வெளியே போகும்போது இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி போகும்போது நம்ம வந்து கொஞ்சம் ஹை பிக்மெண்டேஷனாக இருக்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இது வாங்கினேன். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா விளக்கு ஜாமான்லாம் விளக்கும் போது என்ன தான் ஈரத்துணியில் வச்சு நம்ம துடைச்சாலும் இந்த டிஷ்யூ வச்சு நம்ம எடுக்கும்போது அந்த பிளாக் ஆகும்ல, கழுவி வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா என்ன மாங்க தேய்ச்சி கழுவுனது திருப்பி பிளாக் ஆகிடும். ஸோ அப்போ அந்த டிஷ்யூ வச்சு துடைச்சோம்னா அந்த இருக்கிற ஈரமும் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதுக்காகவும் வாங்கினேன், கிச்சனுக்காகவும் வாங்கினேன், ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காகவும் வாங்கினேன். ஸோ அப்பளம் பொரிக்கும் போது மீன் பொரிக்கும் போது அடியில் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது 2 வாங்கினேன். ஆக்சுவலி இதோட ப்ரைஸ் வந்து 85, பட் நான் 45 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். ஸோ இவ்வளோ தான் என்னோடய சவுகார்பேட் பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சு. ஸோ பூஜை சாமானும் வாங்கியாச்சு, வீட்டுக்கு தேவையான சில திங்ஸும் வாங்கியாச்சு. எனக்கு சில திங்ஸ் இல்லை, இந்த திங்ஸ் மட்டும் தான் வாங்கினேன். அதே மாதிரி எனக்கு தேவையான திங்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ 1000 ருபீஸில் தான் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணணும், அதுக்கு மேலே போயிடக்கூடாது அப்படின்னு நினச்சேன். 1000 ருபீஸில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து 1000 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதில் 100 ரூபா மிச்சப்படுத்திட்டு வந்துட்டேன். ஸோ அதனால தான் வந்துட்டு பஸ்ஸில் போகிறது வந்து நம்ம வேஸ்ட்டாக வந்து ஆட்டோவில் போனோம்னா 500 ரூபா கொடுக்கணும் இல்லையா, அதனால தான் பஸ்ஸில் போயிட்டு வந்துடுது. இதை சிக்கனம் நினச்சாலும் சிக்கனம் தான் சொல்லுவேன், இல்லைனா சேவிங்ஸ் நினச்சாலும் சேவிங்ஸ்னு சொல்லிக்கலாம். ஸோ 2 விஷயமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பர்ச்சேஸ் அவ்வளோதான். ஸோ நாளைக்கு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் வீடெல்லாம் வந்து சுத்தமாக ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பூஜை மாடம் ஃபுல்லாக வந்து நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ என்னென்ன பொருட்கள் இருக்குது, எது தேவையில்லை அதெல்லாம் பார்த்து எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வைக்க போகிறேன். ஸோ நாளைக்கு வந்து அதை பற்றி தான் வீடியோ இருக்கும். அதுக்கு மறுநாள் விநாயகர் சதுர்த்தி வீடியோ இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.